ஒன்றாம் புலவர் வார்த்தை 16,000 ஒருவர். அதான் கோடிக்கு ஒருவர் இருந்தாலும் ஒருவர் என்று சொல்லிக்கிற அவை பட்டியார். 4000 பேர் அமர்ந்தாலும் சபைதான். 400 பேர் அமர்ந்தாலும் சபைதான். ஒரு பொது இடத்துல 4 பேர் உட்கார்ந்தாலும் அது சபை சாமி. சபைக்கென்று ஒரு மரியாதை இருக்குது. எந்த சொல்ல மேடையில பேசணும், எந்த சொல்ல பேசக்கூடாது. என்ன பண்றது? நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. நமக்கு சென்னையிலே பம்மல்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கியா? பம்மல் பம்மல் தெரியல. மலை பக்கத்துல அங்க ஒருத்தர் இருந்தாரு. மேடை நாடக தந்தைன்னு பேர் அவருக்கு. அப்படியா? உலகத்திலேயே அவர் தான் மேடை நாடக தந்தைன்னு பட்டம் வாங்கினார் இல்லையா? ஆமாங்க ஐயா. அவர் எழுதியிருக்காரு நாடக இலக்கியம்னா என்னன்னு. இந்த இலக்கணம் இருக்கு நாடகத்துக்கு. அப்படியாங்க? எந்த சொல்ல மேடையில பேசணும், எந்த சொல்ல பேசக்கூடாது. இப்பெரும் சபைக்கு அடியான் வணக்கம். நானும் மீனும் வணக்கம். சபை நாடி வந்தவர் விளக்கம். யார் என்று விளக்கமாக சொன்னால் எனக்கும் தெரியும், அம்மந்தருக்கு பிள்ளை தெரியும், 10 தூங்கினாங்க பாரு அவங்களுக்கும் தெரியும். உலகத்திலே முச்சுடர் படைத்தல் காத்தல் அழித்தல் இல்லையா? ஆமாங்க. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். மேலே 7 உலகம், கீழே 7 உலகம். என்ன உலகம்? பூலோகம், புவர்லோகம், புண்ணியலோகம், மத்தியலோகம், ஜனோலோகம், தபோலோகம், மகாலோகம். 7 உலகம். கேக்குதா? என்ன பேசுறேன்? கீழே 7 உலகம். அதல விதல ரசாதல தராதல நிராதல தபோதல பாதாளம் இல்லையா? ஆமாங்க. புரிஞ்சது நல்லா மர்மண்டு கேட்சா? புரியுங்க ஐயா. இந்த 14 புவனங்களில் வாழக்கூடிய எறும்பு கடை 84 லட்சம் யோனி வாதங்களையும் படைக்கக்கூடிய கர்த்தா யார் தெரியுமா? தெரியல சாமி எனக்கு. எனக்கு அந்த மாதிரி பேசலாம். எனக்கு எங்க விடுறாங்க? குச்சினு புலகராசமா விடுறாங்க. என்ன நான் என்ன பண்றது? நானு அதுக்கும் ஒரு ஆள் தேவைதானே. மூணாத்துல ஆட்சி வாயில போவான். சரி விடு. என்ன பண்றது? நம்ம தான் உங்களுக்கு சொல்றது நான் கட் பண்ணி விட்டுருவேன். ராமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி நாளிலே வைத்து சாவித்ரி ராயத்ரி என்று சொல்லக்கூடிய இருகுருவர் அமர்த்தி சாமம் மதவனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கையில விடுத்து அன்னமாக ஆறுடலாக திகழ்ந்து 264 காத விஸ்தீர்ணம் உள்ள அந்த சத்தியலோகத்திலே சந்தியாவந்த நாடுகளை அமர்ந்து படைக்கக்கூடிய கர்த்தா அய்யனாகிய பிரம்மதேவ கடவுள். படைக்கக்கூடிய கர்த்தன் அய்யனாகிய பிரம்மதேவ கடவுள். ஆமாங்க. படைச்சிட்டு பயிர் வச்சுட்டா கதிர்முத்திரம் என்ன செய்யணும்? கதிர்முத்திரம் அது அறுத்து போய் அறுக்கணும். நிறைய இருக்காத சுத்தமா இருக்கும். சொல்ற மாதிரி கேட்டு நம்ம அறுக்கணும் இல்லையா? நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா சரி விடு. அறுக்கணும் இல்லையா? அறுக்கணும். அது ஒரு ஆள். தெரியுமா யாரு? சம்மாரம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். சம்மாரம் என்றால் அழிக்கிறதுன்னு அர்த்தம். மாதொரு மாகர் அன்பின் சொல்லு. உங்கள்கிட்ட கூட சொல்லு. மாதொரு மாகர் அன்பின் உள்ளத்திலே ஓங்கிய குடியமர்ந்த ஈஸ்வரன் சர்வேசன் ஜெகதீசன் பரமேசன் உமா பரமேட்டி உமா பரமேட்டி சஞ்சாரம் செய்வதனாலே அவருக்கு சங்கரர்னு பேரு. சங்கர் ஒரு பேர் உண்டு. நாம் சித்தவரிமானத்தை செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைக்க செய்யக்கூடிய கடவுள். தர்மத்தை நிலைவர செய்யக்கூடிய கடவுள் அது ஏனப்பா? கோவிந்தா கோவிந்தா அடியான் தெரியுதா? யாருன்னு தெரியுதுங்க பாப்பா. பாருங்க மாலாய மகாவிஷ்ணு. ஏன் தெரியுமா? நரசிம்மா ஆசிரியர். என்னுடைய பெயர்னா பேரை சொல்லணும்னு கேட்டதை நான் சொல்லுவேன். உங்க பேர் சொல்லுங்க. நீதான் எனக்கு ஒண்ணு பேர் சொல்றியா?
உன் பேர் தான் நரசிம்மன் அண்ணன் அது பகல்ல இப்ப அது கிடையாது. அடியா நான் தெரியுமா? ஸ்ரீ ஹரி ஹரி முரஹரி ஹரி ஹரி முரஹரி முரஹரி அம்புஜாசரி அச்சுதன் உச்சுதன் பஞ்சாயுதன் பாண்டா தூதன் லட்சுமி சமேதன் லீலா வினோதன் கமலப்பாதன் ஆனந்த ரட்சகன் அகிலாண்ட கோடி மாதவன் யாதவன் ராகவன் கேசவன் ரகுபதி கஜபதி வெங்கடாபதி சீதாபதி லட்சுமிபதி ஸ்ரீநந்தன் மூந்தன் வைகுந்தன் கோவிந்தன் அப்படி சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நமோ நாராயண மூர்த்தி அடியேன். இதுக்கு சொல்றது இத்தனை பேர் சொல்லு வந்தா உங்களுக்கு பேர் இருக்குதா? அப்படியானாலும் இப்பொழுது என்ன செய்யலாம்?